ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போனோம்னா, போத்தீஸ் தாங்க போயிருந்தோம். ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டில் வந்து கோயில் கொடை திருவிழா. அவளுக்கும் அண்ணனுக்கும் வந்து வேஷ்டி சட்டை எடுத்துட்டு அப்படியே saree எடுக்கலான்னு தான் போயிருந்தோம். கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆடி ஆஃபர் வேற போட்டாங்க. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே நியூ கலெக்ஷனாக இருந்தது. ரேட்டுமே கொஞ்சம் நல்லா குறைஞ்ச ரேட்டாக தான் இருந்தது. 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. நல்லா இருந்தது. நீங்களும் திருநெல்வேலின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்புறம் வந்து மீஷோவும் ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய போடுவாங்கள்ல ஆன்லைன் ஷாப்பிங் saree, அது எல்லாமே இங்கே இருக்குது. தனியாக ஒரு ஃப்ளோரில் போட்டிருக்காங்க அது. நல்லா இருக்குது. நீங்களும் போய் பாருங்கள். அப்புறம் வந்து நெல்லையப்பர் கோயில் வந்து தேரோட்டம் நேற்று கொடி ஏறிட்டு, அடுத்த வாரம் வந்து தேரோட்டம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வருது அந்த தேரோட்டம். ஆனால் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் இருக்கும். சுற்றி சுற்றி இருக்கிறவங்க எல்லா ஊரில் உள்ளவங்களுமே அதுக்கு வந்துடுவாங்க. எங்கே பார்த்தாலுமே ஒரே ஜனங்கள் கூட்டம்தான். ஒரு நிமிஷத்தில் நம்ம கையை விட்டோம்னா நம்ம நம்ம கூட வந்தவங்கள நம்மளே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அங்கே. நீங்களும் பக்கத்தில் உள்ள மாவட்டமாக இருந்தால் கண்டிப்பாக திருநெல்வேலி வாங்க. நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாகவே டே எப்படி போகுதுன்னே தெரியாது. ஏன்னா அவ்வளோ கூட்டத்தை நம்ம பார்க்கவே முடியாது. ஒரே நாள் அவ்வளோ கூட்டம் பார்க்குறது ரொம்ப நல்லது. நல்லாவும் இருக்கும். அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வந்து தோசை மாவு எதுவுமே இல்லை. நான் அரைச்சி வைக்கலை. அதனால் வந்து சரி டக்குன்னு ஒரு பொங்கல் போட்டு சாம்பார் வைக்கலாம். ரேஷனில் உள்ள அரிசியும் பருப்பும் வாங்கி வச்சுருந்தோம். ரேஷன் அரிசியில் பொங்கல் போட்டால் நல்லாயிருக்கும். சரி செஞ்சு பார்ப்போன்ட்டு செஞ்சாச்சு. அதுக்கு வந்து நான் ஒரு உலக்க அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 100, 150 பாசிப்பருப்பு இருக்கும். போட்டு கொஞ்சமாக மிளகு, அப்புறம் இஞ்சி, சீரகம் எல்லாம் நம்ம ஒன்றாவே போட்டோம். ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் நான் ஒன்றா போட்டு வச்சுருவேன். சில பேர் வந்து தாளித்து ஊற்றுவாங்க. நான் ஒன்றா போட்டு உப்பு போட்டு அப்படியே நான் வந்து குக்கரில் வச்சுருவேன். அப்படியே சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டேன். சாம்பாருக்குலாம் ரொம்ப காய்கறி நான் போடலை. 2 தக்காளி, பச்சை மிளகாய், பல்லாரி, மஞ்சப்பொடி, சாம்பார் பொடி, பெருங்காயப்பொடி, உப்பு தான். அது நல்லா கொதித்து வந்தது ஒரு 2, 3 விசில் தான் வரணும். ரொம்ப குளுகுளுப்பு தன்மையாயிரும். அதனால் அதை வச்சுட்டு அப்படியே கடையில் வந்து ஹஸ்பண்ட் வந்து வடை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அன்றைக்கி அப்படியே கிச்சனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்படியே போய் வச்சுட்டு சாப்பிட உட்காந்தா எனக்கு வந்து வேலை ஓடவே செய்யாது. கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வேலையே எனக்கு ஓடும். அதனால் எல்லாமே தாளித்து பிறகு தனியாக எடுத்து வச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. நைட்டு சாப்பாடு நல்லா சூப்பராக இருந்தது. பொங்கல் சாப்பிட்டு நிம்மதியாக ஒரு தூக்கம் போட்டாச்சு. நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Tata. Bye bye.